ஹாய். உலகத்தில் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே வருது. அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் கடவுளை நம்புகிற ஒருத்தனுக்கும் கடவுளை நம்பாத ஒருத்தனுக்கும் வர்ற அப் அண்ட் டவுன்ஸில் அவன் ப்ராப்ளத்தில் அவன் லைஃப்பில் வர சேலஞ்சஸில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுள் ரொம்ப கிருபை உள்ளவர். கிருபை அப்படின்னா தகுதி இல்லாமல் ஒருத்தனுக்கு அளவுக்கு அதிகமாக காட்டப்படுகிற ஒரு அன்பான பரிசு. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை, எனக்கு அது இட்ஸ் நாட் ஃபார் மீ, பட் கடவுளால் கொடுத்தாரு அப்படின்னா அதுதான் கிருபை. அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஆனால் அதுக்காக நான் அந்த வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே வராது, நீங்கள் எப்போவுமே ஜாலியாக இருப்பீங்க, எந்த கவனம் இல்லாமல் இருப்பீங்க நான் சொல்லலை. ப்ராப்ளம் வரதான் செய்யும். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சிக்னஸ் வருது, ப்ராப்ளம் வருது, ஃபினான்ஷியல் வருது, ஃபேமிலி பிரச்சனை வருது. நிறைய பேருக்கு நல்ல பெற்றோரே கிடைக்கிறது இல்லை, நிறைய பேருக்கு நல்ல பிள்ளைங்க அமையிறது இல்லை, நிறைய பேருக்கு நல்லா சொந்த பந்தங்கள் இருக்கிறது இல்லை. இப்படி எல்லா விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் கடவுளை நம்புகிற ஒரு மனுஷனால் எந்த அளவுக்கு சமாதானம் வாழ முடியும் அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சு போனாலும் அவன் மனசு உள்ள ஒரு பீஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா கடவுள் கொடுக்குற பீஸ். அந்த பீஸ் என்ன பண்ணுன்னா தன் வாழ்க்கையில் வெளியே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் படிப்படியாக மாற்றி சமாதானத்தினால நடத்தும். அவனுக்கு வர்ற பிரச்சனை, கடவுளை நம்புகிற ஒரு மனுஷனுக்கு வர பிரச்சனை எதுவுமே அவனை ஒரு நாளும் அப்படியே அழிஞ்சு போக விடாது. அந்த பிரச்சனையே அவனை உருவாக்கி இன்னொரு மனுஷனை மாற்றி அவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் கடவுளை நம்புறவனுக்கும் கடவுளை நம்பாதவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். புலம்பல் புஸ்தகத்திலிருந்து கடவுளை கிருபை காமிக்க போகிறேன். புலம்பல் புஸ்தகம்னா அந்த புஸ்தகம் பேரே புலம்பல். புலம்பல்னா இப்படி புலம்பி அழுகுற மாதிரி அந்த புஸ்தகம் எழுதுனது அப்படி எழுதியிருக்காரு. எரேமியா அந்த புஸ்தகம் எழுதினார். எரேமியா இஸ்ரேல் மக்கள் செஞ்ச பாவத்து நிமித்தமாக அந்த தேசத்துக்கு வரக்கூடிய அழிவை பார்த்து அவர் எழுதி வச்சுருக்காரு. அது இருக்கிறத கண்ணால் பார்த்தாரு. கண்ணால் பார்த்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறார். ஐயோ, என் நாடு இப்படி ஆயிடுச்சே, என் மக்கள் இப்படி ஆகிட்டாங்க, எனக்கு அப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, இந்த ஜனங்கள்லாம் இப்படி ரொம்ப போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அழுது தன்னால் யாகலப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த முழு புஸ்தகத்துலேயும் மையத்தில் ஒரு வசனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இதை என் மனதிலே வைத்து இதிலே நம்பிக்கை கொண்டிருப்பேன் அப்படின்னு ஜெரேமியா சொல்கிறார். இதே என் மனதிலே வைத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கீழே நான் படித்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய குணாசியத்தை சொல்கிறார். கடவுள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுவாங்க. அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, தன்னுடைய சொந்த நாடு, சொந்த மக்கள் அடிமையாக இந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. நாடு ஃபுல்லாக எதிர்நாட்டுக்கார அவங்க நிறைய பேரை கொண்டுட்டு அந்த நாடையே பாழாக்கி ஒன்றுமாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு நாடே அழிச்சிட்டு போயிட்டான். இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை இல்லாமல் அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சுது, நம்ம நாடு முடிஞ்சுது, நம்ம தேசம் முடிஞ்சுது, நம்ம இனமே அழிஞ்சுது நினச்சிட்டு இந்த நிலைமையில் இந்த ஜெரேமியா சொல்கிறாரு, இதை என் மனதிலே வைத்து இதை நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் தேசம் பாழாக போச்சு, என் மக்கள் வேற நாடு அடிமையாக போயிட்டாங்க, ஆனால் எல்லாமே மாறி போனாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். இதை என் மனதிலே வைத்து இதில் என் நம்பிக்கையாக இருப்பேன். என் வாழ்க்கையில், என்னுடைய சமுதாயத்தின் வாழ்க்கையில், என் தேசத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னா கடவுள் யாருங்கிற அந்த அறிவு தான் வந்துச்சு. இதுதான் கடவுளை நம்புகிறவனுக்கும் நம்பாதவனுக்குள்ள பெரிய வித்தியாசம். கடவுளை நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் வரும், நம்மளோட வாழ்க்கையிலும் டிப்ரெஷன்ஸ் வரும், நம்முடைய வாழ்க்கையிலும் ப்ராப்ளங்கள் இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், உயர்வுகள் தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன? கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது. கடவுள் எப்படிப்பட்டவர் நான் சொல்லிடுறேன். கடவுள் நல்லவர், அதை நம்ம நம்பணும். எப்படி நல்லவர்னு சொல்கிறேன்? அந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா கீழே வசனம் இருக்குது, அவர் மனப்பூர்வமாய் மனுஷனை சிறுமையாய் சஞ்சலப்படுத்துகிறது இல்லை அப்படிங்காரு. கடவுள் மனுஷனை அப்படியே மனப்பூர்வமாக அவனை சஞ்சலப்படுத்த மாட்டாராம், கஷ்டப்படுத்த மாட்டாராம். மனுஷன் கஷ்டப்படுறதில்ல, கடவுள் கஷ்டப்படுறாரு. ஏன்னா மனுஷங்களுக்கு கடவுள் தான் சிருஷ்டித்தார். தன்னுடைய சாயலில், தன்னுடைய ரூபத்தில், தன்னை போல ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய வில் பவரை கொடுத்து அழகானவனா, அற்புதமானவனா, வல்லமையுள்ளவனா படைச்சார். அந்த மனுஷன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறவர் இந்த கடவுள் கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே அதிகாரம் 24 சொல்லுது, கர்த்தரே என் பங்கு, இதை என் ஆத்துமா சொல்லும். அதாவது கடவுள்னால் ஏதோ எல்லாவற்றையும் கடந்து மேலே இருக்காரு, அவருக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி கிடையாது.
என்னிடத்துல அவருக்கு ஒரு பங்கு, அவரிடத்துல எனக்கு ஒரு பங்கு, நான் அவர்கிட்டருந்து வந்தவன் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏன் இப்படி படைச்சிருக்காரு? கடவுள் நினச்சாருன்னா மனுஷனை எப்படின்னா உருவாக்கிக்கலாமே. ஆனால் கடவுள் மனுஷனோட ஒரு தொடர்பு வச்சுருக்காரு. ஏன்னா அவர் நல்லவர். 22ஆம் வசனத்தில் சொல்கிறான், நாடு முழுக்க அழிஞ்சிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நாடு பிடிக்கப்பட்டு போயிட்டு இந்த மக்கள் செஞ்ச பாவத்தை நிமித்தம் நாடு மொத்தமும் நாசமாக போயிட்டு இருக்கு நிலைமையில் இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுடைய கிருபை காலைதோறும் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர், அவர் நல்லவர். கடவுளை குறித்த முக்கியமான 2 குணம் அவசியம். ஒன்று, அவர் கிருபை உள்ளவர், அவர் நல்லவர். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன விதமான மோசமானவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் கிருபை உள்ளவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். நாம் நம்முடைய தகுதியின்படி இல்லை, அவருடைய தேர்ந்தெடுத்திருக்காரு. நாம் கடவுளை தேடி செல்லலை, அவர் நம்மளை தேடி வந்து நான் தான் கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் நல்லவர். சில நேரங்களில் நம்ம செஞ்ச தவறு நிமித்தமாக, இல்லை மற்றவங்க உலகத்தில் வாழ்றது, இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் நிமித்தமாக ப்ராப்ளங்களும் பிரச்சனைகளும் நமக்கு வரதான் செய்யுது, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காண்டி கடவுள் தான் அதை பண்ணுறன்னு அர்த்தம் கிடையாது. அவர் அந்த பிரச்சனையும் அந்த ப்ராப்ளத்தையும் அந்த அழிவிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காகவே நல்லவராக கிருபை உள்ளவராக இருக்கிறார் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மனதிலே வைத்து, எதை? இப்படிப்பட்ட கடவுளை என் மனதில் வைத்திருக்கிறேன், அதனால என் இதயம் நம்பிக்கை கொண்டிருக்கிறது அப்படின்னு ஜெரேமியா சொல்கிறார். அவர் நம்பினபடியே கடவுள் அந்த தேசத்தை திரும்ப மீட்டெடுத்து ஒரு புதிய தேசமும் உருவாக்கி அந்த தேசத்தை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தேசமும் வச்சுருக்காரு. சில ப்ராப்ளம் நிமித்தமாக, டிப்ரெஷன் நிமித்தமாக, தனிமை நிமித்தமாக, ஏகப்பட்ட பிரச்சனை நிமித்தமாக, உங்களுடைய கரியர் நிமித்தமாக, உங்களுடைய எதிர்கால பயத்து நிமித்தமாக கவலைப்பட்டிருக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வெளியுள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை மனசில் பிறக்கும். கடவுள் நல்லவர், கடவுள் கிருபையுள்ளவர், என் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும், என் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் சேர்த்து முடிக்கிறதுக்கு அவரால் முடியும். ஏன்னா அவர் நல்லவர், கிருபை உள்ளவர் அப்படின்னு நம்புங்க. அது மாதிரி நடக்கும். வாழ்க்கையில் புது நம்பிக்கை பிறக்கும். கடவுள் யார் எப்படிப்பட்ட அறிய வாழ்க்கையில் புது நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லும். அந்த ஸ்டெப்பில் கர்த்தருடைய பலன் விளங்கும், கடவுளுடைய வல்லமை விளங்கும். அதன் மூலமாக இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம நிறைவேற்றி முடிக்க முடியும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதிகமாக தேவைப்படுறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுக்கறது கடவுள். அது வேணும்னா கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இயேசுவை பார்க்கணும். ஏன்னா இயேசு தான் அந்த உலகத்துக்கு கடவுள்னா யாருன்னு காட்ட வந்தவர். அவர்கிட்ட போயிட்டு ஒரு நாள் ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கும்போது விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டு வந்து, போதகரை இங்கே பாருங்கள், இவர் நிறைய பாவம் பண்ணிட்டா, கைங்களும் பிடிச்சிட்டு வந்துட்டோம், என்ன செய்யலாம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது, கல்லெறிஞ்சு கொண்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கடவுள் சொன்னார், சொன்னார், யார் உங்களில் தப்பனாமல் இருக்கானோ அவன் முதல்ல கல்லை போட்டணும் அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு தண்டிக்கணும்னு ஆசை கிடையாது, எவ்வளோ பெரிய இது பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டார். மன்னித்து அந்த ஒரு பெண்ணுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். ஏன்னா அவர் நல்லவர், கிருபை உள்ளவர். அந்த கடவுள் இன்றைக்கி உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லவர், நான் கிருபை உள்ளவர்னு நீ நம்பு, நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையை அப்படின்னு இன்றைக்கி உங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. சிம்பிள். ஆமாண்டா நான் நம்புகிறேன், நீ நல்லவர் கிருபையுள்ளவர் நான் ஏற்றுக்கூடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மனசு நினச்சிங்கன்னா போதும். நம்முடைய இந்த பிரச்சனையான வாழ்க்கையில், இந்த குழப்பமான வாழ்க்கையில், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லாத இந்த வாழ்க்கையில் கைதூக்கி எடுத்து வரதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, கடவுள் இருக்காரு. அந்த கடவுளை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கடவுள் கூட இருப்பாராக. பாய்.